Good afternoon to everyone. Social Science-ல இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்டிகுலராக 10th பேஸ் பண்ணி 10th டைம் டேபிள் வந்தாச்சு. ஜூன் 1st - 10 வரைக்கும் 10th எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10th பேஸில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம சோஷியல் சயின்ஸில் 10th பேஸில் ஈஸியாக எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எதை நம்ம ஃபஸ்ட்டு நல்ல தரவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸி வே டு ஸ்கோர் மோர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஜென்ரலாக இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம். ரைட், சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 100 மார்க்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபுல்ஃபில் என்ன அப்படின்னா 1 மார்க்ஸ். புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் நம்ம தரவாக படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு ஆப்டாக கொஷின் வித் ஆன்சர், பர்டிகுலர் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். கொஷினை தரவாக ரீட் பண்ணியிருக்கணும். ரைட், 1 மார்க்கை ஈஸி வேல நம்ம ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ட்ரிக்ஸு. புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்கும் நம்ம தரவாக இருக்கணும். சரியா, 1 மார்க் தரவாக இருந்தோம் அப்படின்னாவே மார்க் ஸ்கோரிங்கில் நமக்கு ஈஸியாக சென்டம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால் 1 மார்க்கில் நம்ம தரவாக இருக்கணும் புக் பேக்கு. தென் புக்கிங் 1 மார்க்கு அப்படின்னா மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதையும் பார்த்தோன்னா புக் பேக் கொஷின்லேருந்தே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஷின்லேயே ஆன்சரை கொஷினாகவும் கொஷின் ஆன்சராகவும் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இருக்குது. ஸோ அதனால தான் முன்னாடியே சொன்னேன் கொஷினை நம்ம தரவாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா புக்கின் 1 மார்க்குங்கிறது நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. சோஷியல் சயின்ஸில் 2 வால்யூம் இருக்குது. நம்ம எப்போ புக் பேக்கே படிக்க முடியல, புக்கின் எப்போ படிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டோன்ட் ஒரி அபவுட் இட். மேக்ஸிமம் புக்கின் 1 மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா புக்கின் 1 மார்க்கில் என்னெல்லாம் போல்டு லெட்டர்ஸில் இருக்கோ, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது 4லையுமே எதெல்லாம் போல்டு லெட்டரில் இருக்குதோ புக்கில் அதை நம்ம தரவாக ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி ரிமைண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எங்கெல்லாம் டூ யூ நோ ப்ளஸ் அந்த ப்ளூ பாக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணாவே கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அழகாக தெளிவாக எழுதிக்கலாம். சரியா, ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சுங்கிற ஒரு பயத்தில் இன்னையிலேருந்து நம்ம பர்ஃபெக்டாக சின்சியராக 5 சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிற எய்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு முக்கியமாக இருக்கும். எஸ்பெஷலி இன்றைக்கி நான் சோஷியல் சயின்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். 1 மார்க்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, தரவாக படிச்சுக்கலாம். சூஸ், மேட்ச் இட், இதை படித்தாவே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஃபில்லப்ஸில் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்கில் கொஷின் இருக்கும். ஃபில்லப்ஸ்னால் கோடிட்ட இடம் அப்படிங்கிறது தான். ஸோ கொஷின் மட்டும்தான் இருக்கும், அங்கே எந்த ஆப்ஷனும் இருக்காது. சூஸ்க்கு ஆப்ஷன் இருக்கும், மேட்ச் இட்க்கும் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ஃபில்லப்ஸ்க்கு ஆப்ஷன் இல்லாததுனால நம்மளால் ஈஸியாக அதை மெமரைஸில் வச்சுக்கணும், அதுலேயும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு புக் பேக்கில் இருக்கிற எல்லா ஃபில்லப்ஸையும் கொஷின் வித் ஆன்சரை நம்ம நல்லா ரிமைண்ட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வால்யூமில் 5 லெசன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸில் கம்மியாக 10 ஈவன் 10க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அந்த 10 கொஷினையும் ஈச் அண்ட் எவ்ரி லெசனில் இருக்கக்கூடியதையும் ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் நம்ம ரீட் அவுட் பண்ணாவே கண்டிப்பாக நம்மளால் ஒரு 1/4 பாகமாவது நம்மளால் தரவாக மைண்ட் வச்சுக்க முடியும். சரியா, அதனால் சூஸ் நம்ம தரவாக படிச்சிருக்கோம், மேட்ச் படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபில்லப்ஸ்க்கு இதை 2 விட இன்னும் ஒரு படி இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம ஃபில்லப்ஸில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ரைட், ஸோ 1 மார்க்குக்கு நம்ம கரெக்டாக எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற அளவில் நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் சோஷியல் சயின்ஸில் ஃபுல்ஃபில். ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டைம்லைனை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம 5 மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டைம்லைனில் நம்ம சோஷியல் சயின்ஸில் பார்த்தோன்னா வால்யூம் 1ல் ஜென்ரலாக டைம்லைன் கேட்டாங்க அப்படின்னா எழுதிடலாம். வால்யூம் 2ல் பார்த்தோன்னா
இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் சொல்லுங்கள், இந்திய வரலாறு அதில் ஒரு 5 வருஷங்களை நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம செகண்ட் வால்யூம்லேருந்து மட்டும்தான் 5 ஈவெண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் எங்களுக்கு காலக்கோடு வரைக, டைம்லைன் எழுதுங்க, ஃப்ரம் டு இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் டைம்லைன் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் எது வேணாலும் எழுதலாம். ஆனால் பர்டிகுலராக கொஷின்லையே இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 இன்சிடெண்ட்டை எழுதுங்க, இந்திய வரலாறுலேருந்து 5 நிகழ்வுகளை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஷியோராக நம்ம செகண்ட் வால்யூம்லேருந்து மட்டும்தான் சூஸ் பண்ணி 5 நிகழ்வுகளை எழுதணும். அதையும் ரிமைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். செகண்ட் திங். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 5 மார்க் மேப். ரைட். வரலாறு 5 மதிப்பெண்கள் வரைபடத்துக்குனே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஈஸியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வால்யூமில் எத்தனை பாடம் படித்தாலும் இந்த 5 மார்க்கு ஒரு 5 மார்க் எழுதுனா தான் 5 மார்க்கு, அதுக்கு சப்ஹெட்டிங்கோடு எழுதுனா. ஆனால் மேப்பில் ஈஸியாக 5 மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ரைட். அதனால் வரலாறில் ஒன்று ஃபர்ஸ்ட் வால்யூமில் வேர்ல்டு மேப்பும் செகண்ட் வால்யூமில் இந்திய மேப்பும் இருக்கும். ஸோ உலக வரைபடம் இந்திய வரைபடம் ரெண்டையும் நம்ம தரவாக படித்து வச்சுக்கணும். சரியா? அதனால் மேப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம தெளிவாக 5 மார்க்கு கொஷினில் 5 பிளேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம தெளிவாக நம்மளால் 5 மார்க்கையும் 5 பிளேஸையும் தவறு இல்லாமல் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க மேப் பிளேஸஸை. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கு புவியியலில் அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை மார்க்ஸ் இருக்குன்னா 8 மார்க்ஸ். சரியா? 8 பிளேசஸ் இருக்கும். ஒன்று இந்தியாவாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா தமிழ்நாடாக இருக்கலாம். அதே போல தான் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் இந்திய வரைபடம் அப்படின்னா மேக்ஸிமம் ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ், பிளைன்ஸ், பிளேட்டோஸ், அது இல்லாமல் என்னென்ன கல்ஃப் வளைகுடாக்கள் என்னென்ன, அப்புறம் அந்த ஆறுகள் வட இந்தியாவில் என்னென்ன ஆறுகள் இருக்குது, தென்னிந்தியாவில் என்னென்ன ஆறுகள் இருக்குது, அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதிலிருந்து மேக்ஸிமம் 6 வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஜியாகிரஃபி லெசன் 1ல் நம்ம தரவாக 6 வினாவை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அக்ரிகல்ச்சர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் இல்லையா, அந்த பயிர் வகைகள்லேருந்து கண்டிப்பாக 2 பிளேஸ் இருக்கும், மண் வகைகள்லேருந்து ஒரு பிளேஸு. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அயன் ஓர், தாது வளங்கள், மினரல்ஸ், இதை பேஸ் பண்ணி பிளேசஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அது இல்லாமல் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஈஸியாக ஒரு 6-7 கொஷின்ஸும் 1-2 மட்டும்தான் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட். அதுக்கும் நம்ம ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற எல்லா மேப் பிளேஸும் பார்த்தோம் அப்படின்னா ஷியூராக 8 மார்க்குக்கு 8 மார்க் வாங்க முடியும். சரியா? இந்தியா அட்டன் பண்ணலாமா, தமிழ்நாடு அட்டன் பண்ணலாமாங்கிற ஆசிலேஷன் இருக்கவே கூடாது. ரெண்டுமே தரவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2ஐயும் தரவாக பார்த்துக்கலாம். ரைட். மேம் என்னால் 1 மட்டும்தான் பார்க்க முடியும், நான் 1 நல்லா தரவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷியோராக ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியா மேப்பையும் நம்ம தரவாக பார்த்தோம்னா 8 மதிப்பெண்கள் தாராளமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கொஷின் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஈஸி ஸ்கோரர் சோஷியல் சயின்ஸில். அது இல்லாமல் கேப்ஷன் கொஷின் இட் மே பி அண்டர் ஹெட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் முன்னாடியே ஆஃப் இயர்லியில் 1 மார்க் இருந்தது, ரிவிஷனில் 1 மார்க் இருந்தது அப்படிங்கிறது சோஷியல் சயின்ஸில் ஆசிலேஷனில் தான் இருந்தது. ஆனால் பப்ளிக்கில் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம கேப்ஷன் கொஷினையும் படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸி வே டு புக்கின் 1 மார்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம படிக்கிறத படித்து வச்சுக்கலாம். இட் மேபி அது 5 மார்க்கில் கேட்டாங்கனால நம்ம 5 மார்க் படித்ததில் 5 மார்க் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் சைஸில் இருக்கோ, சின்ன கொஷினில் 4, பெரிய கொஷினில் ஒரு 2-3 அப்படி தான் கேட்பாங்களே. அதனால் மேக்ஸிமம் நம்ம என்னெல்லாம் 5 மார்க் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 5 மார்க் சைடில் நல்லா அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், ஜியாகிரஃபியில் தரவாக இருப்பீங்க. சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸும் அதே போல் தான் 2 மார்க்ஸும் மேக்ஸிமம் தரவாக படிச்சுக்கலாம். ஆனால் புக்கின் 1 மார்க்குன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம்
ஜியாகிரபி சைடும் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சைடும் கண்டிப்பாக கேட்கலாம். அதனால் எக்கனாமிக்ஸில் இருக்கிற அந்த பாக்ஸ் கொஷின்ஸ், சிவிக்ஸில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், அதே போல் ஜியாகிரபியில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் மேப்பில் ரிலேட்டடாக இல்லை டிஸ்டிங்யூஷ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு இன்டீரியராக இந்த மாதிரி நீங்கள் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே படித்தாவே புக்கிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். சரியா? அடுத்த கிளாஸில் புக்கிங் எப்படிலாம் படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மேப் பார்க்கலாம். ரைட், இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஃபுல் மார்க் எடுத்து அச்சீவ் பண்ணக்கூடிய அதாவது உங்களுக்கு இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமும் கிடச்சிருக்கு. இனி இருக்கிற டேஸையாவது வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி லைவாக கிளாஸ்க்கு வரோம். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட். நாம் இப்போ மேப் பார்க்கலாம். ரைட், ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் லெசன் 1ல் பார்த்தோன்னா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது டாபிக் 1. வால்யூம் 1ல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தீங்கன்னா முதல் உலக போர் அப்படின்னு இருக்கும். அதில் என்ன வரைபடம் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னா உலக வரைபடம் தான் முக்கியமான ஒன்றா இருக்குது. சரியா? உலக வரைபடத்தில் நம்ம என்னெல்லாம் முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் மேப் எடுத்த உடனே எல்லா பிளேஸும் ஒரே ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், பேஜ் நம்பர் 3ல் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க உலக வரைபடம் அப்படிங்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரோ மார்க் போட்டு அங்கங்கே எல்லா இடமும் ஒரே ஏரியாவில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். ஃபர்ஸ்ட்டு உலக வரைபடத்தை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்குங்கிறத ரிமைண்ட் வச்சுக்கணும். ரைட், என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கான்டினென்ட்ஸில் பர்டிகுலராக வேர்ல்டு வார் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் மேக்ஸிமம் நடந்ததுங்கிறது தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். சரியா? உலக வரைபடத்துலேயே பர்டிகுலராக என்ன கான்டினென்ட் ஞாபகம் வரணும்? யூரோப். ஸோ யூரோப்பில் என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் யூரோப் மேப்பில் என்னென்ன ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் பார்த்தோன்னா புக் பேக்கில் பிளேசஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? புக் பேக்கில் இருக்கிற பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 17ல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கும். அதே போல் தமிழ் மீடியமும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17ல் புக் பேக்கில் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா 12 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், எத்தனை பிளேசஸ் கொடுத்துருப்பாங்கன்னா 12 பிளேசஸ். அதை மேக்ஸிமம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அந்த ஏரியாவை பார்த்துட்டோன்னாவே அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது செகண்ட் லெசனில் இருக்கிறதையும் கவர் பண்ணோன்னா வேர்ல்டு மேப்பு ஃபுல்லாக கவர் ஆகிடும். சரியா? ஸோ புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா யூரோப் மேப்பில் ஃபர்ஸ்ட் பிளேஸு கிரேட் பிரிட்டன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன? கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற ஏரியா. அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ரிமைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், கான்டினென்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய லெஃப்ட் ரைட் அல்லது அதனுடைய வளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிங்கன்னா தான் மேப்பை நீங்கள் தரவாக மைண்டில் வச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா மேப்பில் பிளேஸில் வந்துட்டு ஈஸியாக 5 மார்க் வாங்க முடியாமல் போயிடும். அதனால் நல்லா ரிமைண்ட் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் பிரிட்டன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொன்னேன்னா கான்டினென்ட் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? யூரோப். ரைட், ஃபஸ்ட்டு கான்டினென்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இந்த ஏரியாவை என்ன சொல்லுவோம்? யூரோப். இங்கே ஆஸ்திரேலியா, இங்கே நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ரைட், இது எல்லாமே என்னென்னா கான்டினென்ட். அண்டார்டிகா, இது எல்லாமே கான்டினென்ட்டா. நம்ம இப்போ பர்டிகுலராக எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரோப்பில் என்னென்ன பிளேசஸை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ வந்துட்டு யூரோப் அப்படிங்கிற கான்டினென்ட் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன்லையும், ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்லையும் இருக்கும். சரியா? தட் இஸ் ஆப்ரிக்கா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் பார்ட்லையும், ஆஸ்திரேலியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சவுத் இந்த டைரக்ஷனில் இந்த கார்னரில் அப்படிங்கிறத ரிமைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம யூரோப் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோமா? ரஷ்யாவோட லெஃப்டில் இருக்கக்கூடிய கான்டினென்ட் என்ன? யூரோப். இப்போ யூரோப்பில் என்னென்ன
கண்ட்ரீஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத புக் பேக் பிளேசஸாக கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ யூரோப்பை நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எம் பெண்ட் இருக்கா, அந்த எம் ஷேப்பில் இருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முயல் ஷேப்பில் ஒரு கண்ட்ரி இருக்க மாதிரி இருக்கா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரேட் பிரிட்டன். ஸோ நீங்கள் எதை ரிமைண்ட் வச்சுக்கணும், யூரோப்பியன் கண்ட்ரியை ரிமைண்ட் வச்சுட்டு எம் பெண்டில் அதுக்கு மேலே இருக்கிற கண்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுதான் என்ன கிரேட் பிரிட்டன், ரைட்? நீங்கள் அந்த பிளேஸை வந்துட்டு ஷேட் பண்ணி ஏரோ மார்க் போட்டு கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், ரைட்? புரியுதா? யூரோப்புக்கும் மேலே என்ன ஷேப்புங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னென்னா கிரேட் பிரிட்டன், ரைட்? செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸுங்கிற கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா எந்த காண்டினென்ட்ங்கிறது ரிமைண்டில் வச்சுக்கிட்டா தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியும். ஏன்னா வேர்ல்டுங்கிறது நிறைய இருக்கிறதுனால ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப் காண்டினென்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நம்ம கிரேட் பிரிட்டன் மார்க் பண்ணோமா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு எம் ஷேப்பில் இருக்கிற பெண்டை ரிமைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ், ரைட்? அப்போது நீங்கள் இந்த ஏரியாவில் ஏரோ மார்க் போட்டு நீங்கள் என்ன எழுதணும், ஃப்ரான்ஸ், ரைட்? கிரேட் பிரிட்டன் பிளேஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், ஃப்ரான்ஸ் பார்க்குறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ரிமைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே ஏரியாவை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூரோப்பில் என்ன பெண்டு எந்த வளைவுகளுக்கிட்ட அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த எம் பெண்டு தான் என்ன கண்ட்ரி, ஃப்ரான்ஸ், ரைட்? செகண்ட் பிளேஸு. தேர்ட் ஒன் ஜெர்மனி. எம் பெண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே கேப் போட்ட மாதிரி இருக்கா, ரைட் சைடில் அந்த கேப் போட்ட மாதிரி இருக்கிறதுக்கு கீழே இந்த இடம் தான் என்னன்னா ஜெர்மனி. ஏரோ மார்க் போட்டுக்கணும். எல்லா இடங்கள்லையும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பிளேஸ்க்குள்ளேயே நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை அவுட்டரில் மார்க் பண்ணி ஏரியாவை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேப் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பிளேஸ் கேட்டாலும் தெளிவாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது என்ன இடம், ஸோ இந்த கேப் ஏரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்ன ஜெர்மனி, ரைட்? யூரோப் மேப்பில் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிரேட் பிரிட்டன் பார்த்தோம், செகண்ட் ஒன் ஃப்ரான்ஸ் பார்த்தோம், தேர்ட் ஒன் ஜெர்மனி, ரைட்? ஃபோர்த் ஒன் இட்டாலி, ரைட்? ஃபோர்த் பிளேஸ் என்னன்னா இட்டாலி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு சொன்னேன்னா, ஸோ இந்த எம் ஷேப்பில் ஃப்ரான்ஸ்னு சொன்னேன்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யானை தும்பிக்கை மாதிரி இங்கே ஒரு வளைவு இருக்கா ஆப்போசிட்லேயே, அதை ரிமைண்ட் வச்சுக்கோங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன கண்ட்ரி, இட்டாலி, ரைட்? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளேயே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும், ரைட்? இந்த கர்வை ரிமைண்ட் வச்சுக்கோங்க. எம் பெண்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த வளைவு யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ரிமைண்டில் வச்சுக்கோங்க. இதான் என்னன்னு சொல்லுவோம், இட்டாலி, சரியா? ஸோ 4 பிளேசஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னென்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எம் பெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா ஃப்ரான்ஸு. அதுக்கு ரைட் சைடில் இந்த கேப் மாதிரி இருக்கா, அந்த பெண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரி என்ன அப்படின்னா ஜெர்மனி. எம்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடம் என்ன, கிரேட் பிரிட்டன். எம் பெண்டில் ஃப்ரான்ஸ் கண்ட்ரி இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த யானை தும்பிக்கை மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட்டாலி, சரியா? இதுதான் எத்தனை பிளேஸ் பார்த்துருக்கோம், 4 பிளேசஸ் பார்த்துருக்கோம், சரியா? ஃபிஃப்த் ஒன் மொராக்கோ. என்ன பிளேஸு, மொராக்கோ. மொராக்கோங்கிறது இது வரைக்கும் பார்த்தது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தோமா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா. எந்த காண்டினென்ட்டு, தட் இஸ் யூரோப்பும் சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய காண்டினென்ட் என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவோட லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் த ப்ராக்கெட் மாதிரி இங்கே ஒரு கர்வ் இருக்கா, இந்த இடத்துலையே இந்த கர்வில் இந்த இடத்துல டாட் வச்சு ஏரோ மார்க் இங்கே லெஃப்ட் எடுத்து பிளேஸ் என்ன எழுதுவோம், மொராக்கோ, ரைட்? இது என்ன பிளேஸு, மொராக்கோ, ரைட்? இது வரைக்கும் யூரோப்பில் பார்த்தோம். மொராக்கோ அப்படிங்கிற பிளேஸ் மட்டும் எந்த காண்டினென்ட்டில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில்.
ஆப்பிரிக்காவோட வெஸ்ட் பார்ட்ல எந்த கர்வ் கிட்ட அப்படிங்கிறதையும் ரிமைண்ட் வச்சுக்கோங்க. ஏரோ மார்க் எங்க இருக்குங்கிறதையும் ரிமைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் 6th ஒன் டர்க்கி. டர்க்கிங்கிறது இட்டாலிக்கு ரைட் சைடில் பார்த்தோன்னா காஸ்பியன் சி, பிளாக் சி அப்படிங்கிறது சின்ன கிளாஸ்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. கருங்கடல். சரியா? காஸ்பியன் கடல், கருங்கடல் அப்படிங்கிறது ஏசியன் கான்டினென்ட்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா? இது என்னன்னா அந்த காஸ்பியன் கடலுக்கு கீழேயே ஜஸ்ட் ஸ்மால் பிராக்கெட் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல தான் என்னன்னு எழுதணும், டர்க்கி. இந்த கண்ட்ரி தான் என்ன, டர்க்கி. அதாவது இட்டாலிக்கு ரைட் சைடு, காஸ்பியன் சீக்கும் கீழே ஸ்மால் பிராக்கெட் ஷேப் இருக்கா, அந்த பிராக்கெட் உள்ளேயே என்ன எழுதணும் அப்படின்னா டர்க்கிங்கிறத எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் சர்பியா. ரைட்? சர்பியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய பிளேசஸ்க்கு ஒரு 4 பிளேசஸ்க்கு எதை ரிமைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா இட்டாலிக்கும் மேலே, தட் இஸ் ஜெர்மனிக்கும் கீழே, இந்த காஸ்பியன் சி, டர்க்கி அப்படிங்கிற ஏரியாவுக்கும் லெஃப்ட் சைட், தட் இஸ் இந்த முயல் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கா, இந்த கடலோட லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இடம் எழுதிங்கன்னா டாட் வச்சுக்கோங்க. இது சர்பியா. ரைட்? ஃபர்ஸ்ட் டாட் என்ன அப்படின்னா இங்கே நம்பர் போட்டிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாட் சர்பியா. ரைட்? சர்பியாவோட லெஃப்ட்ல செகண்ட் டாட் என்னன்னா போஸ்னியா. செகண்ட் பிளேஸ் போஸ்னியா. ரைட்? இப்போ மேம் எனக்கு சர்பியாவும் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் பல்கேரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ஆசிலேஷன் இல்லாம எழுதுறதுக்காக தான் இந்த டாட்ஸை நல்லா ரிமைண்ட் வச்சுக்கணும். காஸ்பியன் சியோட லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் டாட் அப்படின்னா சர்பியாங்கிறத நம்ம வச்சுக்கணும். செகண்ட் டாட் அப்படின்னா போஸ்னியா. தேர்ட் டாட் பல்கேரியா. ரைட்? அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட்ல இந்த இடம் என்னன்னா பல்கேரியா. ஃபோர்த் ஒன் ருமேனியா. ஃபோர்த் டாட் என்ன, ருமேனியா. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பிளேசஸ் பார்த்துருக்கோங்கிறது இந்த 4 பிளேசஸும் ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் ஆல்சோ தேர்ட் லெசனுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அடுத்த 2 பிளேஸ். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்காது, அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய பிளேசஸும் இருக்கும், அதனால பார்த்துக்கோங்க. சர்பியா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஒன் போஸ், தேர்ட் ஒன் பல், ஃபோர்த் ஒன் ருமேனியா. ரைட்? ஸோ இந்த பிளேசஸ் வந்து பார்க்கறதுக்கு மேப்பில் பார்க்கறதுக்கு தான் டஃப்பாக இருக்கும், பட் அந்த லொக்கேஷனை கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ரைட்? அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டாட்ஸ் இந்த ஏரியா தான் என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத ரிமைண்ட் யுவர் செல்ஃப். இட் மே பி பல்கேரியா கேட்குறாங்க அப்படின்னா ரிமைண்ட் யுவர் செல்ஃப் தேர்ட் டாட் ஃபார் யூ பல்கேரியா அப்படிங்கிறத ரிமைண்டில் வச்சுக்கணும். சரியா? அதே போல் ருமேனியா அப்படிங்கிறது ஃபோர்த் டாட். ஸோ இப் சப்போஸ் 3 பிளேஸும் கேட்கல, ருமேனியா மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபோர்த் டாட்டை மட்டும் ரிமைண்டில் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக அக்யூரேட்டாக டாட் வச்சு நம்ம பிளேஸை எழுதிக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் மேம் டாட் வரும், ஒரு கண்ட்ரிக்குள்ளே பர்டிகுலராக ஒரு பிளேஸை நம்ம லொக்கேட் பண்ணுறோம் கேட்குறாங்கன்னா மட்டும்தான் டாட் வைப்போம். அஃப்கோர்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டர்க்கிங்கிற இடம், அதே போல் இது ஃபுல்லாகவும் இட்டாலி, இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவும் ஃப்ரான்ஸ். ரைட்? இங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, டாட் வைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பார்த்தோன்னா பாரிஸ். ஸோ அந்த பாரிஸ் அப்படிங்கிற பிளேஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா டாட் வைப்போம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த மேம் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு மேப் பிளேசஸில் ஒரு ஏரியாவில் பிளேஸ் மட்டும் இருக்குது, ஒரு ஏரியாவில் டாட் இல்லை, ஏன் டாட் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற டவுட் வரலாம். ஏன் டாட் வரல அப்படின்னா பர்டிகுலர் பிளேஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறோம்னா மட்டும்தான் என்ன வரணும், டாட் வரணும். அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன வராதுன்னா டாட் வராது. சரியா? அதையும் நீங்கள் ரிமைண்ட் வச்சுக்கோங்க. எல்லா பிளேஸ்க்கும் நீங்கள் டர்க்கிக்கெலாம் டாட் வச்சிடக்கூடாது, ஏன்னா டர்க்கிங்கிறது ஒரு கண்ட்ரி, அதனால அந்த ஏரியாவில் நம்ம என்ன வைக்கக்கூடாது, டாட் வைக்கக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரீஸ், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி.
கிரீஸ் பார்த்தோம்னா இட்டாலி டர்க்கி இந்த ரெண்டு ஏரியாவும் ரிமைன் வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட்ல டர்க்கி பார்த்தோமா, லைக் தட். இந்த யங் பெண்டுக்கு ஆப்போசிட்ல இட்டாலி பார்த்தோமா. ஸோ இட்டாலி ஆப்பிரிக்காவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ல சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கு. இந்த பெண்டுக்கிட்டேயே டர்க்கிக்கு ரைட் சைட்லேயே. ஸோ இந்த இடத்துல தான் என்ன வரணும், கிரீஸ், ரைட். இட்டாலி டர்க்கியை வேவ்லென்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெண்டுக்கு கீழேயே சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம், கிரீஸ், ரைட். அதே போல இந்த பல்கேரியா ஞாபகம் இருக்கா, 4th பிளேஸ் நம்ம பார்த்தது என்ன, 3rd பிளேஸ் என்ன, பல்கேரியா, 4th பிளேஸ் ருமேனியா. இந்த 3rd பிளேஸ்ல பல்கேரியாங்கிற ரிமைன் வச்சுட்டு பல்கேரியாவுக்கு கொஞ்சம் மேலே இங்கே என்னன்னா போலந்து அப்படிங்கிறது, டென்மார்க் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கா, இதை சென்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்ன, ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி, ரைட். ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி அப்படிங்கிறது எங்க வரும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். போலந்துக்கும் கீழே பல்கேரியாவுக்கும் மேலே, ஸோ சென்டர் பிளேஸ், ரைட். இந்த ஏரியாவை என்னன்னு சொல்லுவோம், ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி, சரியா. அதே போல காஸ்பியன் சீக்கும் மேலே இந்த டர்க்கிக்கு ஸ்ட்ரெயிட்டா மேலே நாம வச்சுக்கணும். இந்த ஏரியால டாட் வச்சோம்னா இந்த இடம் என்ன, மாஸ்கோ, என்னக்கோ மாஸ்கோ, ரைட். பிளேஸ் என்ன, மாஸ்கோ, சரியா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன பார்த்தோம், கிரேட் பிரிட்டன் பார்த்தோம். செகண்ட் ஒன் பிரான்ஸ் பார்த்தோம். தேர்ட் ஒன் ஜெர்மனி. ஃபோர்த் ஒன் இட்டாலி. ஃபிஃப்த் ஒன் மொராக்கோ ஆப்பிரிக்காவில் பார்த்தோம். சிக்ஸ்த் ஒன் டர்க்கி. செவன்த் ஒன் சர்பியா, ரைட். எய்த் ஒன் போஸ்னியா. நைன்த் ஒன் கிரீஸ். 10th ஒன் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. 11th ஒன் பல்கேரியா, சரியா. 12th ஒன் ருமேனியா. அஃப்கோர்ஸ் இந்த சர்பியா, போஸ்னியா, பல்கேரியா, ருமேனியாங்கிற பிளேசஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரே வேவ் லென்த்தில் ஒரே ஏரியாவில் கவர் ஆகிறதுனால அதை பர்டிகுலராக அந்த ரெஜியனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் வச்சு நோட் பண்ணுறோம். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்ட் வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் வந்து மாறி மாறி தான் இருக்கும். நம்ம ரிமைண்ட் வச்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த டாட்ஸை லைனாக எடுத்திருக்கேனே. ஸோ எதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா காஸ்பியன் சீயை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனுடைய ஃபர்ஸ்ட் டாட் என்ன அப்படின்னா சர்பியா. செகண்ட் ஒன் போஸ்னியா, பல்கேரியா, ருமேனியா, சரியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி லெசன் 1ஓட புக் பேக் மேப் பிளேசஸ். இஸ் இட் கிளியர்? ஏதாவது டவுட்டு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் வரப்போ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஷுவராக அதை இப்போயே நீங்கள் கிளாரிஃபை பண்ணி ஃபுல் மார்க்கு ஹிஸ்ட்ரியில் வாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் டவுட் இருந்தால் தாராளமாக அவசியம் கேளுங்க. தெளிவாக ஆகிக்கோங்க மேப் பிளேசஸை பொறுத்த வரைக்கும், ரைட். சரியா. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனோட மேப் பிளேசஸ் புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம். புரியலனாலும் தாராளமாக கேளுங்க, சரியா. ஒன்ஸ் அகெயின் யூரோப்பை ரிமைண்ட் வச்சுக்கணும், ஆப்பிரிக்காவை ரிமைண்ட் வச்சுக்கணும். இது மட்டும்தான் நம்மளுக்கு லெசன் 1ஓட மேப் பிளேசஸ், ரைட். யூரோப் அப்படின்னா எம் பெண்டில் என்ன கண்ட்ரி வரணும் மேம்? ஃப்ரான்ஸ், ரைட். ஃப்ரான்ஸை ரிமைண்ட் வச்சுட்டிங்கன்னா அதனுடைய ரைட் சைடில் ஜெர்மனி. அதுக்கு எந்த கர்வ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? கேப் மாதிரி இருக்கக்கூடிய கர்வுக்கு கீழேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே போல் எம்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யானை தும்பிக்கை மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் என்ன அப்படின்னா இட்டாலி. நெக்ஸ்ட்டு இட்டாலியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சீ இருக்கும். அந்த காஸ்பியன் சீயோட லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டாட்டை ரிமைண்ட் வச்சுக்கோங்க. இந்த பிளேசஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் பல்கேரியா கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் டாட் தான் பல்கேரியாங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இந்த மாதிரி இந்த நாளையும் ஃபர்ஸ்ட் டாட் என்ன சர்பியா, செகண்ட் ஒன் போஸ்னியா, தேர்ட் ஒன் பல்கேரியா அண்ட் ருமேனியா. இது ஆர்டராக ரிமைண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எந்த பிளேஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம், சரியா. ஃபர்ஸ்ட் என்னன்னா சர்பியா, போஸ், பல், ருமேனியா. சர்பியா, போஸ், பல், ருமேனியா அப்படிங்கிறத நாங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 பிளேஸும் கிளியர் ஆகிடும்.
அதே மாதிரி தேர்ட் ஆர்ட்ல பல்கேரியாவுக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் மேலே ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ரைட். அதே போல காஸ்பியன் சீக்கு கீழே இந்த பிராக்கெட்ல இருக்கிறது என்னன்னா டர்க்கி. காஸ்பியன் சீக்கு மேலே இங்க டாட் வச்சீங்க அப்படின்னா அதுதான் என்னன்னா மாஸ்கோ, ரைட். இங்க ஆப்பிரிக்காவோட லெஃப்ட் சைடுல இந்த கர்வ் கிட்ட என்ன பிளேஸ்? மொராக்கோ. இஸ் இட் கிளியர்? இது வந்துட்டு லெசன் 1ஓட புக் பேக் क्वेश्चंस. நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்களும் மேப்பை இந்த கர்வையாவது வரைஞ்சி பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா கூட ஓகே, இல்லை அப்படின்னா வேர்ல்டு மேப் வாங்கி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட என்கிட்ட கேட்டுக்கலாம், டவுட் கிளியர் ஆகும், ரைட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு லெசன் 1ஓட டைம் லைன், ரைட். லெசன் வைஸாக மேப் ப்ளஸ் டைம் லைனை பார்த்தோன்னா நம்மளுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். அதனால் லெசன் 1ஓட டைம் லைன் அப்படின்னு பார்த்தோன்னா 1914 1920 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபர்ஸ்ட் லெசனில் 1914 கேட்டிருக்காங்களா, 1900 1920 ஃப்ரம் 1900 to 1920 வரைக்கும் எனி 5 இன்சிடென்ட்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் காலக்கோடு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலக்கோடு வரைக 1900 1920 வரைக்கும் காலக்கோடு வரைகன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெசன் 1ல பாருங்களேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்திய வரலாறுல இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எனக்கு டைம்லைன் சொல்லுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் எதில் எடுக்கணும்? செகண்ட் வால்யூமில் மட்டும்தான் எழுதணும். காமனாக இந்த மாதிரி இயர் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயும் எடுக்கலாம், செகண்ட் வால்யூம்லேயும் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த 5 ஈவெண்ட் நல்லா தெரியுதோ அதை தெளிவாக படிச்சிருக்கணும், சரியா? மேக்ஸிமம் இப்போ எழுதக்கூடிய பப்ளிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 9th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம்லைனில் ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம்லைன் சார்ட் என்ன அப்படின்னா 1900 to 1920, 1920 to 1940, third one 1030 to 1950. ஸோ இந்த டைம்லைன் சார்ட்டில் 5 ஈவெண்ட்ஸை தரவாக இருந்தாவே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க்ஸு எடுக்கிறதுக்கு ஈஸி வே, ரைட். இப்போ 1900 1920 தட் இஸ் 1900 to 1920 ஏதாவது 5 நிகழ்வுகள் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக்கில் உங்களுக்கு ஈவெண்ட்டு 5 ஈவெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் 1900 கேட்டிருக்காங்களா, அதை நம்ம என்ன எழுத போகிறோம்? 1914 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, சரியா? 1914 அப்படிங்கிறது என்னன்னா அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், ரைட். 1914 என்ன இருக்கு? அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது என்னன்னா 1914. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் எழுதணும், இயர் எழுதணும், அதனுடைய ஈவெண்ட் எழுதணும். இந்த 5 இயர் ஈவெண்ட் எழுதிட்டு அதே பேஜில் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் எழுதுறப்போ டைம்லைனோட ரைட் சைடில் ஸ்கேல் அப்படின்னு எழுதிட்டு 1 யூனிட் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். 5 வருஷம் எடுத்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ். இட் மேபி எனக்கு 10 இயர்ஸ் எடுக்க தான் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். 1 யூனிட் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், சரியா? இதுதான் டைம் லைன். இஸ் இட் கிளியர்? டைம் லைன் அப்படின்னா காலக்கோடு வரைக. காலக்கோடு வரைக அப்படின்னா என்ன? தலைப்பு தட் இஸ் வருஷத்தை கொடுத்துருவாங்க, அந்த வருஷத்துக்கு உண்டான நம்ம ஈவெண்ட்ஸை 5 ஏதேனும் 5 நிகழ்வுகளை நம்ம குறிப்பிட போகிறோம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசனில் கேட்டிருக்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் கேட்டுற மாதிரி இந்த இதை தான் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிறத கேட்டாங்கன்னா தாராளமாக இதை எழுதலாம். நான் முன்னாடி சொன்னேன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கேட்டால் தான் நம்ம எங்கே எழுதணும்? வால்யூம் 2ல் எடுக்க போகிறோம். அதை நம்ம அடுத்த வால்யூம் 2 பார்க்குறப்ப பார்த்துக்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 1914
1914 வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிக்கணும். சரியா? முதல் உலக போர் தொடக்கம் அப்படின்னா என்ன? துவக்கம் அப்படின்னா 1914வது ஆண்டு அப்படிங்கிறத ரிமைண்ட்ல வச்சுக்கணும். செகண்ட் என்னன்னா 1917ல ரஷ்யன் ரெவல்யூஷன். ரைட்? 1917ல என்ன? ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சி. தமிழ் மீடியத்துக்கு ரஷ்ய புரட்சி. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ரஷ்ய புரட்சி. மூணாவது பார்த்தோம்னா 1918வது வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 14ல பார்த்தோமா? 1918ல என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறது 14. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகிறது எந்த வருஷம் அப்படின்னா 18. இது ஸ்டார்டட். என்ன ஸ்டார்டட்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட். இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட். ரைட்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனது எப்போ? 14. எண்ட் ஆனது எப்போ? 18. இதுக்கு இடையில ஒரு ரெவல்யூஷன் ஒன்று கிரியேட் ஆனது. அந்த ரெவல்யூஷன் பேர் என்ன அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன். அது எந்த வருஷம்? 1917. ரைட்? தேர்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா 1919. இது வந்துட்டு என்னன்னா முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து முடியணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான இன்சிடென்ட் அப்படின்னா என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். என்ன உடன்படிக்கையின்படி இந்த முதல் உலக போர் முடிவடையும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது தான் எந்த வருஷம்? 1919. ரைட்? ஃபோர்த் ஒன் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 1919. சரியா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈவெண்ட் என்ன அப்படின்னா 1920. ரைட்? ஃபர்ஸ்ட் லெசன்ல 1920ல என்ன இருக்கு அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். எதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 1920ல லீக் ஆஃப் நேஷன். ரைட்? நம்ம லெசன் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேர்ல்டு வாரில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ஆக்சிஸ் பவரில் இருந்தாங்க, அலைட் பவரில் இருந்தாங்க, ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் எந்தெந்த கண்ட்ரீஸ்குள்ளே சண்டை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் படித்தோமா? அதில் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எந்த ட்ரீட்டியோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம். 1919ல ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்ங்கிறத பார்த்தோம். லைக் தட் எல்லா நாளும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, அதுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதுதான் எந்த வருஷம்? 1920. இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் லெசனோட டைம் லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட்டு 1900லேருந்து 920 கேட்டாங்கன்னா தாராளமாக இதை எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் broke out started 1914. Second one 1918 first world war end. Right? இதுக்கு இடையில ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917. ரைட்? ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எந்த வருஷம்? ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1917. 1919ல what is that? One treaty of Versailles. Treaty of Versailles அப்படிங்கிறது என்ன? 1919. சரியா? 1920ல establishment of League of Nations. Is it clear? First lesson oda timeline plus first lesson oda map. Correct? Second one, second lesson la the world between two world wars la map கிடையாது, ஆனா timeline மட்டும் இருக்கு. Second lesson la வருஷம் 1922. செகண்ட் லெசன்ல எந்த வருஷத்துல இருந்து டைம்லைன் கேட்பாங்க அப்படின்னா 1922ல இருந்து 1935 வரைக்கும். செகண்ட் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன்ல 1920 வரைக்குமா? செகண்ட் லெசன்ல 1922ல இருந்து 1935 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரியா? இதை நம்ம ரிமைண்ட் வச்சுக்கணும். புக் பேக்ல டைம்லைனுக்குனே 5 ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ரிமைண்ட் வச்சு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 1922. 1922 அப்படின்னா முசோலினி மார்ச் ஆன் ரோம். ரோமை நோக்கி முசோலினி
நடைப்பயணம் மேற்கொண்ட ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1922 வருஷம். ஸோ இதை எப்படி ரிமைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா 22 அப்படிங்கிறத ரிமைண்டில் வச்சுக்கணும். யார் அப்படின்னா முசோலினி டு ரோம், ரைட்? முசோலினி ரோமுக்கு போனாங்க அப்படின்னா 22 அப்படிங்கிறத செகண்ட் ஆஃப் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே என்ன அப்படின்னா 90s தான் பார்க்குறோம். 19. ஸோ 22 அப்படின்னாவே என்ன? முசோலினி டு ரோம், தட் இஸ் 1922, ரைட்? செகண்ட் ஒன் 1927, formation of Vietnam Nationalist Party, ரைட்? 27 அப்படின்னா நேஷனலிஸ்ட் பார்ட்டியை கொண்டு வந்தாங்க. தேசிய கட்சி வியட்நாமில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 27, ரைட்? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? முசோலினி மார்ச் டு ரோம், தட் இஸ் முசோலினி டு ரோம் அப்படின்னு ஞாபகம் வந்தாவே 22. ஸோ ரிமைண்டில் 19ங்கிறத வச்சுக்கணும். 1922னா முசோலினி மார்ச் டு ரோம். செகண்ட் ஒன் 1927, formation of Vietnam Nationalist Party. வியட்நாம் அப்படிங்கிற கண்ட்ரியில் என்ன பார்ட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க, தட் இஸ் எந்த கட்சியை உருவாக்கினார்கள் அப்படின்னா நேஷனலிஸ்ட் பார்ட்டி, தேசிய கட்சி. எந்த வருஷம்? 1927, ரைட்? 22னா முசோலினி, நேஷனலிஸ்ட் பார்ட்டினா 27. என்ன ஊரில்? வியட்நாம். தேர்ட் ஒன் 1929, தட் இஸ் இருக்கிறதுலையே ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி நம்மளுக்கு டெப்ரெஷனில் இருக்கோமோ, ரைட்? இப்போ வந்து ஊரடங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டைமில் எப்படியெல்லாம் டெப்ரெஷன் ஆகிருக்காங்க அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 1929 கிரேட் டெப்ரெஷன் அப்படின்னு அந்த வருஷத்தை சொல்லுவாங்க. எப்படி நம்மளுக்கு 2020 அந்த மாதிரி இருக்கோ அதே போல் தட் இஸ் 1929 த கிரேட் டெப்ரெஷன் அப்படிங்கிறது நடந்தது, ரைட்? எந்த வருஷம்? 1929. ஸோ அப்போ யார் வந்துட்டு லீடராக இருந்தாங்க அப்படின்னா முசோலினி. இஸ் இட் கிளியர்? முசோலினிங்கிற பர்சன் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அரசவைக்கு வராரு. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக, அமெரிக்கா ஃபுல்லாக என்ன ஆகிடுது அப்படின்னா அங்கே ஃபுல்லாக என்னவா இருக்குது? டெப்ரெஷனில். தட் இஸ் எக்கானமி வந்துட்டு ரொம்ப லோ லெவலில் இருந்து அவர் வந்த உடனே பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை பார்த்தது எப்போ அப்படின்னா 1927 வருஷம். தமிழில் தான் சொல்லுவாங்க கிரேட் டெப்ரெஷன் அப்படின்னா பொருளாதார பெருமந்தம், ரைட்? நெக்ஸ்ட்டு 1933 ஹிட்லர் பிகேம் த சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனினாவே யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? ஹிட்லர். ஹிட்லர் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து சான்சலராக வராரு அப்படின்னா ஜெர்மனிக்கு தான். ஸோ ஜெர்மனி, அதாவது ஹிட்லரோட மைண்ட் செட்டே என்ன அப்படிங்கிறத செகண்ட் டாபிக்லேயே படித்தோம். ஜெர்மனி ஃபுல்லாக தன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், டாப் ஆஃப் த கண்ட்ரியாக நான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேட் மனப்பான்மையை வச்சுருந்த ஒரே பர்சன் யார் அப்படின்னா ஹிட்லர், ரைட்? அதனால் அவர் எப்போ வந்து சான்சலராக வந்தார் ஜெர்மனியில் அப்படிங்கிறத எந்த வருஷம்? 1933. ஸோ 2-3ங்கிறத நாம் வச்சுக்கணும், 33 அப்படின்னாவே யாருன்னா சான்சலர். யார் வராங்க? ஹிட்லர், ரைட்? ஸோ 22னா யார் மார்ச் டு ரோம்? முசோலினி வந்து ரோமுக்கு போகிறாங்க அப்படின்னா 22. 27னா வியட்நாமில் ஒரு கட்சி கொண்டு வராங்க. வாட் இஸ் தட்? நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 33ல் என்ன பண்ணுறாங்க? சான்சலராக வராரு. யார்? ஹிட்லர், ரைட்? எந்த கண்ட்ரிக்கு சான்சலராக வராரு? ஜெர்மனி. தட் இஸ் த நிகழ்வு, ரைட்? தட் இஸ் டைம்லைனில் என்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஈவெண்ட் வந்து ஈஸியாக ரிமைண்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட் டெப்ரெஷன் அப்படிங்கிறத 1929 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் முசோலினி இன்வெடட் எத்தியோப்பியா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? 22ல் முசோலினி எங்கே போகிறாங்க? ரோமுக்கு போகிறாங்க. எதை இன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை எந்த வருஷம் முசோலினி இன்வெடட் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத எந்த வருஷம்? 1935. இஸ் இட் கிளியர்? என்னென்ன வருஷம் செகண்ட் லெசனில் டைம்லைன் பார்க்குறோம் அப்படின்னா 1922. செகண்ட் லெசனில் என்னென்ன வருஷங்களை பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் லெசன்
புரிஞ்சுதா? 1914, 17, 18, 19 and 20, ரைட்? அதே போல செகண்ட் லெசன்ல டைம்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா மேப் கிடையாது, டைம்லைன் தான். ஸோ 1922ல என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். காலக்கோடு 1922வது வருஷம் என்ன அப்படின்னா முசோலினி அப்படிங்கிற பர்சன். இந்த பாடத்தில் ஃபுல்லாகவே யார் யார் வருவாங்கன்னா மெயின் ரோல் முசோலினி அண்ட் ஹிட்லர், ரைட்? முசோலினி அப்படின்னா அவர் எந்த கண்ட்ரி ஃபுல்லாக இருந்தாருன்னா இட்டாலி. லைக் தட் ஹிட்லர் அப்படின்னாவே என்னன்னா ஜெர்மனி அப்படிங்கிறத இந்த டைம்ல எல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. 1922ல முசோலினி மார்ச் டு ரோம். அதே போல 1927 தட் இஸ் வியட்நாம்ல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத எந்த கண்ட்ரியில்? வியட்நாம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிங்கனாவே படித்தாவே நீங்கள் ஞாபகத்தில் வந்துடும். வியட்நாமில் நேஷனலிஸ்ட் பார்ட்டிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த வருஷம்? 1927, ரைட்? நெக்ஸ்ட்டு 1929 அப்படின்னா தட் இஸ் கிரேட் டெப்ரெஷன். வாட் இஸ் மீன் பை டெப்ரெஷன்? பொருளாதாரத்தில் பெரும் மந்தம் ஏன் ஏற்பட்டது? இந்த டைமில் அங்கே எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு. எந்த ஆண்டு அப்படின்னா 1929வது ஆண்டு, ரைட்? ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? கிரேட் டெப்ரெஷன். இஸ் இட் கிளியர்? 1929னா கிரேட் டெப்ரெஷன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1933னா என்ன? யாரு சான்சலரா வந்தாங்க? ஹிட்லர் ஜெர்மனில சான்சலரா வராரு. தட் இஸ் 33, ரைட்? ஹிட்லர் என்னவா வராரு? சான்சலரா வராரு. அப்படின்னா லீடர் எந்த கண்ட்ரிக்கு? ஜெர்மனி, ரைட்? ஹிட்லர்னாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜெர்மனி. லைக் தட் முசோலினி அப்படின்னாவே என்ன கண்ட்ரி? இட்டாலி, ரைட்? 1935ல செகண்ட் லெசன்ல வாட் இஸ் மீன் தட் 1935ல என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா 1935ல என்ன நடந்தது? ஹிட்லர் ஜெர்மனிக்கு சான்சலராக வராரா. நெக்ஸ்ட் 35ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா முசோலினி இன்வெடட் எத்தியோப்பியா. இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ரோமுக்கு போனாருன்னு பார்த்தோமா, அதே போல முசோலினி எந்த பிளேஸை இன்வைட் பண்றாரு? ரைட்? இன்வெடட் அப்படின்னா கைப்பற்றுதல். எந்த ஆண்டு முசோலினி எத்தியோப்பியாவை கைப்பற்றினார் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட்டு. இதில் இன்னொன்று என்னன்னா புக்கின் 1 மார்க்லையும் உங்களுக்கு மேபி கேட்கலாம். முசோலினி இன்வைடட் எத்தியோப்பியா டேஷ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபில்லப்ஸ்லையும் 1935ங்கிறத நீங்கள் தான் எழுதணும். அதே போல் சூஸில் 1935, 1929, 1933, 1922 அப்படின்னு 4 ஈவெண்ட் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக ரிமைண்ட் வர்றது என்ன அப்படின்னா முசோலினி இன்வெடட் எத்தியோப்பியா விச் இயர் 1935, ரைட்? ஸோ இது செகண்ட் லெசனோட டைம் லைன். இஸ் இட் கிளியர்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் தேர்ட் லெசனில் வேர்ல்டு வார் செகண்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் லெசன் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். செகண்ட் லெசனில் டைம் லைன் மட்டும்தான் பார்த்தோம். முசோலினி இட்டாலிலையும் ஹிட்லர் வந்து ஜெர்மனிலையும் என்னென்ன ஈவெண்ட் இருந்ததுங்கிறது டைம் லைன் மட்டும் பார்த்தோம். தேர்ட் லெசனில் வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற டாப்பிக்கில் மேப்பும் இருக்குது. வாட் ஆர் த மேப் பிளேசஸ் அப்படின்னா ஆக்சிஸ் பவர், அலைட் பவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன், ரைட்? அதை ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்த பிளேஸ் தான் எல்லாமே, சரியா? அது உங்களுக்கே தெரியும். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்ம இப்போ பார்த்த பிளேசஸ் தான் ஆக்சிஸ் கண்ட்ரீஸ், அலைட் கண்ட்ரீஸ். தட் இஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அச்சு நாடுகள், ரைட்? அலைட் கண்ட்ரீஸ் அப்படின்னா என்னன்னா நேச நாடுகள். யாரெல்லாம் அச்சு நாடுகளாக இருந்தாங்க, யாரெல்லாம் நேச நாடுகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மேப் பிளேசஸ், சரியா? உங்களுக்கு ஆக்சிஸ் கண்ட்ரீஸ், அலைட் கண்ட்ரீஸ் சொல்லுங்கள் அப்படின்னாலும் ஆக்சிஸில் என்னென்ன கண்ட்ரீஸ், அலைட் கண்ட்ரீஸ் என்னென்னங்கிறத நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த பிளேசஸில் தான் கேட்பாங்க. அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மேப்பு தேர்ட் லெசனில் பார்த்தோம்னா
ஜப்பானில் நடந்த ஒரு கிரேட் இன்சிடென்ட் தான், ரைட்? அது புக்லேயும் புக்கின் 1 மார்க்கில் முக்கியம்னு சொல்லிட்டு லெசன் டாபிக் பார்த்தப்பே பார்த்தோம், ரைட்? என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் கிட்ட பிளேசஸை கேட்குறாங்க. பட் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணினதுனால ஃபர்ஸ்ட் டைமாக 1945 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் மேலே ஒரு பாம் பிளாஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் எந்த ஏரியா அப்படின்னா 1945லேயே 2 இடத்துல பாம் பிளாஸ்ட் நடக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி அப்படிங்கிற 2 இடம், ரைட்? இந்த 2 பிளேஸும் எங்கே இருக்குது மேம் அப்படிங்கிறத ரிமைண்டில் வச்சுக்கோங்க, ஜப்பானில் தான் இருக்குது, ரைட்? இது வந்து ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். எந்த வருஷம் அப்படின்னா 1945ல் ஜப்பானில் யூஎஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைமு பாம் பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. எந்தெந்த இடம்? ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. அந்த 2 பிளேஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம், ரைட்? ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது ஜப்பான்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஏஷியாவோட இந்த சைட் பாருங்களேன், இந்த வளைவு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜப்பான். ஜப்பானில் இந்த கார்னரே என்ன அப்படின்னா ஹிரோஷிமா அப்படிங்கிற பிளேஸு. அந்த ஜப்பானுக்கு கீழே ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருக்கா, இந்த இடம் என்ன அப்படின்னா நாகசாகி, ரைட்? இந்த 2 இடம், சரியா? அதே போல் ஆப்பிரிக்காவில் தட் இஸ் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா பார்த்தோமா, இந்த நார்த் அமெரிக்காவோட இந்த கர்வில் இந்த இடத்துல என்னன்னா சான் பிரான்சிஸ்கோ, ரைட்? ஆப்பிரிக்கா நார்த் அமெரிக்காவில் கார்னரில் கனடாவுக்கு கீழே யூஎஸ்ஏல லெஃப்ட் கார்னரில் சான் பிரான்சிஸ்கோக்கும் கீழே சவுத் அமெரிக்காவுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தீவுகளை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹவாய். என்ன தீவு? ஹவாய் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இந்த 2 பிளேசஸ் அவ்வளோதாம்மா. கனடா கேட்டோன்னா நார்த் அமெரிக்காவில் இந்த ஏரியா கனடா, லைக் தட். இப்போ நியூஸ்லலாம் நிறைய டைம் பிரேசில் வருதா? ஸோ சவுத் அமெரிக்காவில் இந்த கார்னர் இந்த ஏரியா என்ன? பிரேசில், ரைட்? இஸ் இட் கிளியர்? வெரி குட். நல்லா பாருங்க.